ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அட்டகத்தில் சிவகுமார் சார் கூட ஆரம்பித்த ஜேர்னி ஞானவேல் சார் மூலமாக ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக ஸ்ட்ராங்காக வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு நான் வந்து அறிமுகமானேன். ஸோ அந்த அட்டகத்தையுமே வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டு ஒர்க்கு, அதை அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து என்னுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு ஆளாக ஞானவேல் சார் இருக்காரு. அவரை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கூட நான் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். தங்கலாம் படம் வந்து அவர் கூட தான் நான் சாப்பிட்டா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது. நிறைய பேர் வந்து படம் பண்ணலான்னு கேட்டாங்க. லைக் அந்த டைமில் வந்து நான் வந்து ஞானவேல் சார் கூட தான் நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவெடுத்தேன். அவர் கூட சேர்ந்து இருக்கணும் நான் அந்த தருணத்தில் நான் வந்து விருப்பப்பட்டேன். அந்த படம் ஆரம்பிக்கிறது கூட நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க. ஏன் ஞானவேல் கூட ஒர்க் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் வந்து நான் அவர் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு தோணுச்சு அது அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு வேறு எதுவுமே தோணலை. ஞானவேல் சார் கூட நிற்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் கூட நான் நின்னேன் அண்ட் அப்படி நின்னதுக்கு அவர் செஞ்ச விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தங்கலான்ற ஒரு படம் வந்து நான் இப்படி எடுக்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றப்போ வந்து பட்ஜெட்டில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் வந்து ஞானவேல் சார் வந்து படம் முடிகிற வரைக்கும் லைக் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அண்ட் வந்து நான் நினச்ச ஒரு படத்தை ஒரு அன்காம்ப்ரமைஸாக எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, அண்ட் வந்து பெரிய விஷயம் சார். அண்ட் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அந்த நன்றியை நான் வெற்றியாக கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நீங்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு டிரெக்டராக சில ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் இருக்கும். அந்த ஃப்ரீடமை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு மட்டும் நான் நினைக்கல. ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் என்னை நம்பினதுக்கு, ஒரு அண்ணனா என்னை நீங்கள் வந்து நம்பினதுக்கு, அந்த ஒரு தம்பியாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்படுறேன். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நீங்கள் நம்ம நினைக்கிற ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வெற்றியை உங்களுக்கு வாங்கி தருவேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக நான் பார்க்கல, அந்த வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட்டராக தான் நான் பார்க்குறேன். நான் தேங்க்யூ ஞானவேல் சார். அண்ட் ஞானவேல் சார் கூட இருக்கிற நேஹா மேடம், அந்த வந்து தனதேன் சார், அந்த டீம் எல்லாருமே வந்து சுவேகர் டீம் எல்லாருக்குமே பெரிய நன்றிகள். நிச்சயமாக அந்த படத்தை வந்து சரியான இடத்துல நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறோம். அண்ட் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற சக்தி உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னன்னா சினிமாவை நம்ம பார்க்குறோம். சினிமா வந்து நம்ம லைஃப்பில் வந்து பயங்கரமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த சினிமாவை எப்படி பயன்படுத்தணும், சினிமா என்னவா இருக்குது அப்படின்றத வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் படிக்கிறப்போ அந்த சினிமாவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சினிமாவுக்குள்ளேயே வந்தேன். நான் ஏதோ கமர்ஷியல் திரைப்படங்களை பார்த்து இல்லை வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்தே படம் பார்த்தாங்க, சின்ன வயசுலேயே தியேட்டருக்கு போவாங்க, படமாக பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்து படம் பண்ண வந்தேன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் உள்ள போனதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துனாங்க. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் பார்த்த உலக திரைப்படங்கள் தான் என்னை வந்து உருவாக்குச்சு. அதுதான் நான் இங்கே வந்து நின்றுருக்கேன். அதில் முக்கியமாக சில படங்கள் இருக்குது. சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், சினிமா பேரடைஸ், ஒரு அன்டோல்ட் ஆரம்பிச்சிருக்கு. இந்த படங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஈரானிய திரைப்படங்கள், இந்த படத்தில் எல்லாத்துக்குமே என்னன்னா ரொம்ப சோசியலாக அந்த சமூகத்துடைய பிரதிபலிப்பாக அந்த திரைப்படங்கள் வந்து இருந்தது. அந்த திரைப்படங்களை பார்க்குறப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஓவியராக இருக்கிறப்போ இந்த ஓவியம் அப்படின்ற மீடியத்திலிருந்து ஏன் வந்து ஃபிலிமுக்கு வரணும் அப்படின்றத வந்து அந்த படங்கள் பார்த்ததுக்கு தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ நம்ம வந்து படம் எடுத்தால் நம்முடைய பிரச்சனைகளை வந்து பிரதிபலிக்கலாம், நம்ம லைஃப்பை வந்து பேசலாம், நம்மளுடைய சொல்லப்படாத கதைகளை வந்து நம்ம வந்து சினிமாக்குள்ள சொல்லலாம். அந்த சினிமா வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மீடியமா இன்னைக்கு வந்து இருக்கு. அந்த மீடியமா நம்ம வந்து கையில் இருக்கிறப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்ம சொல்லப்படாத அந்த வரலாறை
மக்கள்கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு டூலா இந்தியாவில் சினிமா இருக்கிறதுனால தான் சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன். சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன், சினிமா என்ன தேர்ந்தெடுக்கிறேன். நான் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இங்க சொல்லப்படாத கதைகள் நிறைய இருக்குது, எழுத்து வழியிலே எழுதப்படாத கதைகள் இருக்குது, வரலாற்றிலேயே குறிக்கப்படாத நிறைய பகுதிகள் இருக்குது. வரலாறு படிக்கிறப்போ என்னுடைய அந்த வரலாற்றில் நான் யார் என்பது எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்குது. இந்த வரலாற்றுல நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, என்னோட சேர்ந்த மக்களுக்கு ஒரு பெரிய பகுதி மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு எழுதப்பட்டிருக்கு, ஏன் இங்க ஒரு செப்பரேஷன் இருக்கு, ஏன் இங்க இவ்வளவு பாகுபாடு இருக்கு, ஏன் இங்க இவ்வளவு பிரிவினை இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில வரலாற்று ரீதியா நம்ம தேடுறப்ப பாத்தீங்கன்னா வரலாறு என்பதே ஒன் சைடடா இருக்கு. வரலாறு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைடிலிருந்து பேசவே இல்லை, அவங்களோட லாங்குவேஜ் இல்லவே இல்லை, அவங்களோட குறிப்புகள் இல்லவே இல்லை. ரொம்ப தேடி தேடி நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஏமாற்றம் தான் இருந்தது. அதுபோலதான் சினிமாக்கள்லையும் என்ன மாதிரியான படங்கள் எடுத்துருக்காங்க, ஏன் இப்போ இந்த மாதிரியான மக்களுடைய லைஃப் பேசவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தேடலோடு தான் நான் வந்தேன். குறிப்பா பாபாசாஹேப் அம்பேத்கருடைய தீண்டப்படாதவர்கள் யாரும் சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை படிக்கிறப்பதான் ஒரு ஆய்வாளர், ஒரு வரலாற்று ஆய்வாளர் மறைக்கப்பட்ட வரலாறை ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. வரலாறு என்பது இங்க என்னவா இருக்கு, வெறும் வரலாறு என்பது மரபில இங்க இங்க ஏற்கனவே கல்வெட்டுக்குள்ள குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வரலாறா, அல்லது சொல்ல விடாம மறைக்கப்பட்ட வரலாறை நம்ம எப்படி உருவாக்கி கொடுக்கிறது. சோ ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு அவருடைய உணர்வும் அவனுடைய கற்பனையும் எவ்வளவு முக்கியம். அப்படி இருக்கிறப்ப அந்த உணர்வு அப்படின்றது தான் சொல்லப்படாத இருக்கிற பக்கங்களை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய கற்பனையினுடைய உத்தியால அதை மீன் உருவாக்கம் செய்யறது இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்றது அவர் டிக்ளேர் பண்றாரு. சோ அந்த வரலாற்றின் தேவையை என்னுடைய திரைப்படத்தின் மூலமாக நான் தேடுகிற ஒரு மாணவனாக, ஒரு வரலாற்று ஆய்வாளராக நான் இருப்பதை நான் இங்க முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். சோ இந்த சினிமா ஒரு வரலாற்று தேடுவதன் மூலமே மட்டுமே முடிஞ்சுதா அப்படின்னா அப்படி இல்லை. சினிமான்றது இங்க ஒரு பயங்கர மெயின் ஸ்ட்ரீம் மீடியமா இருக்கு, மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கு, மக்கள் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்காங்க. ஒரு வரலாற்று ஆய்வோ நம்முடைய நம்பிக்கைகளை மட்டுமே சினிமாவில் சொன்னா அது சக்சஸ்ஃபுல்லா மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல. சோ அப்படிதான் நான் உள்ள வந்தேன். இப்படி நம்ம ஒரு புரட்சி பண்ணிடலாம் சினிமாக்குள்ள நம்ம நினைக்கிற சினிமாக்குள்ள நம்ம எடுக்கலாம் அப்படின்னா நான் சினிமாக்குள்ள வந்தேன். ஆனா சினிமா அப்படியே வித்தியாசமா இருந்தது. அது தமிழ் சினிமா போகும்போது இன்னும் பயங்கர வேறுபாடா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. ஸோ இங்க நம்ம சொல்ற கருத்துக்கள் சொல்ல முடியுமா அப்படி ஒரு பயம் வந்தது. அந்த பயத்தை ஃபர்ஸ்ட் போகிறது என்னுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு சார் தான். ஏன்னா வெங்கட் பிரபு சார் கிட்ட நான் ஒர்க் பண்றப்போ அந்த ஃபர்ஸ்ட் சென்னை 28 ஒரு படம் இருக்கு. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இல்லை. ஆனா அந்த ஐடியா இல்லாம ஒரு மிக முக்கியமான சென்னையுடைய ஒரு பதிவை சென்னை கல்விக்கு மூலமா அவர் பண்ணாரு. அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த வெற்றி ஈஸியா மக்கள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு வெற்றி. அது ஈஸியா எக்ஸஸ் கொண்டாடுறாங்க. அப்ப நான் பாக்குறப்போ அந்த சென்னை கிரிக்கெட் லைஃபும் என் லைஃபும் வேற வேற இல்லை. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாழ்க்கை இருக்குது. அந்த பசங்களோட வாழ்க்கை முறையும் வேறவே இல்லை. அப்போ ஒரு கொண்டாட்டத்தை, ஒரு மகிழ்ச்சியை சொல்லப்படாத கதைகள் மூலமா நம்ம சொல்றப்போ ஈஸியா ஆடியன்ஸ் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத டிபி சார் கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். அப்படி கத்துக்கிட்டதுனால நான் ஏற்கனவே எழுதின சில கதைகளை விட்டு அட்டை கதைன்னு சொல்லிட்டு ஒரு கதையை நான் எழுதினேன். கிட்டத்தட்ட என்னோட லைஃப் நான் நிறைய எடுத்து அதை ஒரு சினிமாவா மாற்றி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சி சார் கிட்ட அந்த கதை சொல்றப்போ அவர் பிடிச்சதுனாலே அந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய தயக்கங்கள் இருந்தது. அப்ப நானும் மோசஸும் என்ன பண்றோம்னா ஒரு பெரிய லெட்டர் எழுதி அனுப்புறோம். அந்த லெட்டர் தான் சினிமா பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஸோ அந்த லெட்டர்ல என்னோட கான்ஃபிடென்ட்டை சொன்னேன். இந்த சினிமா டெஃபினட்டா மக்களுக்கு பிடிக்கும். நாங்க ஒரு கிரௌண்டெல்லாம் எதிர்பார்த்துருக்கோம், நாங்க பிளேஸ் ரெடியா இருக்கிறோம், என்கிட்ட பார்க்கணும் டெஃபினட்டா நாங்க கோல் அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சேன். அந்த லெட்டர் தான் அந்த படம் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. மோசஸ் அவங்க எழுதினாங்க, இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ்ல எழுதினான். ஸோ அப்படிதான் நாங்க அந்த படம் ஆரம்பிச்சோம். ஸோ அந்த படம் அட்டை கட்டி ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆச்சு. அந்த லைஃபை அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த லைஃபை அக்செப்ட் பண்ணோடனே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை மூலமா அடுத்தது மெட்ராஸ்ல ஒரு படம் பண்றேன். மெட்ராஸ் படம் பண்றப்போ ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு சில பயங்கரமா இருந்தது. அந்த மெட்ராஸ் படம் பண்றப்போ ஜானன் சார் சொன்னா இந்த படம் நிச்சயமா ஒதுக்கப்பட்ட மக்களை பற்றி தான் நான் எடுக்கிறேன். இது ஒரு தமிழ் பர்ஸ்பெக்டிவ் படம் தான், நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி புரிய வச்சு அந்த ஜானன் சார், அந்த பிரபு, அந்த கார்த்தி சார் 3 பேருமே நான் வெளிப்படையா நான் சொன்னேன். ஏன்னா
அப்படி சொல்லாம எடுக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம். ஆனா நான் வந்து இப்படிதான் ஒரு படம் எடுக்க போறேன், இதுதான் நான் சொன்னேன். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கமர்ஷியலான ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு மெட்ராஸ் ஒரு பெரிய ஸ்டேஜ் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்படிதான் வந்து மெட்ராஸ் வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் வந்து கபாலி அங்க வந்து உங்களுக்கே தெரியும், சூப்பர் ஸ்டார் மெட்ராஸ் ஒரு படம் அவருக்கு பிடிச்சனால எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாரு. எனக்கு வந்து அவரோட பயம் இருக்குது, அவருக்கு மெட்ராஸ் ரொம்ப பிடிக்கும், என்னோட அரசியல் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா எனக்கு வந்து கபாலி வெற்றி அடைஞ்சதுனால வந்து கால்நடை ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு. அந்த படத்தை எப்படிதான் வந்து சாப்பிட்டா பரம்பரை. சரி, இப்படிதான் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது, அந்த தம்மம், இதெல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணேன். இது எல்லாமே என்னன்னா என்னுடைய தேடல் தான், வரலாற்றில் நான் யார் என்பதை தேடுகிற படங்கள் தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்பதான் வந்து விக்ரம் சார் வந்து என்னை வந்து கூப்பிட்டாரு. நம்ம வந்து சாப்பிட்டா படம் வந்து இதுக்கப்புறம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொன்னாரு. எனக்கு வந்து ஏன்னா விக்ரம் சார் வந்து எனக்கு பல வடிவங்களில் பிடிக்கும், பல கேரக்டர்லாம் பிடிக்கும். அவர் வந்து எப்படின்னா மற்ற கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மாதிரி நான் வந்து சார் நான் பார்த்தது இல்லை. ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டருக்காக தன்னை வந்து என்ன சொல்றது, அதை மாற்றிக்கிற விதம் இருக்குதுல்ல. இப்போ ஐ படத்துல வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் வரும், அதுக்காக வந்து ஒருத்தர் வந்து இப்படி வந்து நிற்பாரா கிறிஸ்டியன் மாதிரி ஒருத்தர் வந்து ஒல்லியாகி இந்த அளவுக்கு மயக்கம் அடைகிற அளவுக்கு பல்லெல்லாம் விழுந்து இப்படி ஒரு ஆக்டர் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது இருக்குல்ல. அண்ட் வந்து இந்த கலையை நேசிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கலைஞருக்கு கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்றது அது ரொம்ப ஈஸியாக கிடையாது, எனக்கு ரொம்ப சவாலாக இருக்குது. நான் யோசிச்சேன், ஏன்னா விக்ரம் சார் மாதிரி ஆக்டர் அவங்க முதல்ல நம்ம ஒர்க் பண்ணப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது அவர் கேட்பாங்க. ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு டிரெக்டருக்கே இருக்கிற ஒரு விஷயம் நம்ம எழுதிட்டோம், அந்த எழுதுறத நம்ம சொல்றத கேட்டு பண்ணணும். ஏன்னா அவருக்கு சில டிமாண்ட் இருக்கும், அந்த டிமாண்டை நம்மளால பண்ணாம என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னா நான் யோசிச்சேன். அப்படி நான் மீட் பண்ணுறதுக்கே வந்து நான் அது அவருக்கும் நான் வந்து கொஞ்சம் நான் சொல்ல ட்ரை பண்ணேன். அப்போ வந்து அது அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் சூரியனாகிட்ட நான் சொன்னேன், நான் பர்சனலா நான் இந்த மாதிரி ஒரு ஆளுனா நான் வந்து கொஞ்சம் இப்படி எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் என்ன சொன்னார்னா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, விக்ரம் சார் பயங்கர சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அண்ட் வந்து நான் கதையே சரியா சொல்ல வரல, அப்படிதான் நான் ஒரு கதையை சொன்னேன் நான். ஆனா அந்த கதையை வந்து என்னோட ஆத்மாவுக்குள்ள இருந்து புரிஞ்சுட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஏன்னா வார்த்தைகள்ல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப வீக்கான வேர்ட்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். என்னால் வந்து வேர்டை வந்து அவ்வளோ என்னால் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது நான் பேசுகிறப்போ இந்த கதை சொல்கிறப்போ. ஏன்னா என்னோட உலகத்திலிருந்து நான் வந்து ஆப்ரேட் ஆவேன். அப்படி ஆப்ரேட் ஆகிறத வந்து அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் விக்ரம் சார் வந்து ஒத்துக்க உடனே உண்மையே வந்து ஒரு பெரிய சவால் அன்னைக்கு தான் எனக்கு என் லைஃப்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி ஏன்னா ஒரு ஒரு கலைஞர், ஒரு அச்சஸ்டான ஒரு கலைஞர் ஒரு ஆர்ட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவரை நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி சாய்ஸ். அது வந்து அது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அவரை வந்து இந்த கதாபாத்திரங்களில் வந்து கதாபாத்திரமாக மாற்ற வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக நான் வந்து யோசித்தேன். ஸோ அவருக்கு அதை கொடுக்கணும், அதே நேரத்தில் ஒரு ஜனரஞ்சகமாக மக்கள்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ஒரு வடிவமாகவும் அந்த கதை இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி தான் வந்து அந்த கதையை வந்து நான் ஒர்க் பண்ணேன். அந்த கதையை எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த கதை வந்து என்னை வந்து பல இடங்களில் வந்து என்னை வந்து ட்ராவல் பண்ணிச்சு. நான் நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்க அந்த கதையை எழுதுறப்போ என் கூட இருந்த தமிழ் பிரபா அண்ட் வந்து அழகப்பறம் நான் என் கூட வந்து பெரிய டிஸ்கஷன், தமிழ் பிரபாவும் எனக்கு வந்து பெரிய டிஸ்கஷன் ஆச்சு. அந்த கதையை படிச்சுட்டு வந்து தினகர் இருக்கான், அவன் வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை செலக்ட் பண்ணி பண்ணுறதுலாம் நிறைய வந்து அவன் கேட்டே இருந்தான். ஏன்னா வந்து இந்த கதைக்குள்ள பல சிக்கலான விஷயங்களும் இருக்கு. அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேண்டசி மீடியத்தை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம், ஒரு புதிய உலகத்துக்கு நான் நுழைய போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த மேஜிக்கல் ரியலிசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மேஜிக்கல் ரியலிசத்தை வந்து கொஞ்சம் இந்த கதையை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் ட்ரை பண்ண ஒரு புதிய ஜானர் மொழிக்கு இந்த படம் போகுது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படி அந்த உலகத்துக்குள்ள நுழையப்போ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது இவங்க எல்லாருமே தான். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. அந்த கான்ஃபிடென்ட்டோட தான் வந்து நான் இந்த படத்துக்குள்ள போனேன். அந்த வந்து விக்ரம் சார் வந்து அதை ரொம்ப பயங்கரமா ஈஸியா மாத்தினாரு இந்த செட்ல. அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். இந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் எதிர்பார்த்த ஒரு தங்கலானா வந்து அவர் இருந்தாரு, அந்த ஒரு காலையா வந்து என்னாரு, இட்ஸ் நாட் ஈஸி. அது வெரி டஃப். ஒரு காலை அதாவது தங்கலான் வந்து கொஞ்சம் பீரியடுக்கு முன்னாடி, காலை இன்னும் பின்னாடி, அப்படி இன்னும் பின்னாடி இருக்கிறப்ப வந்து காலையோட உடல் வடிவமைப்பு அந்த ஸ்டேஜிங் இது எல்லாமே அந்த படம் ஷூட் போறதுக்கு முன்னாடி வந்து இருக்குது. அதுவும் வந்தாரு, ஒரு பெரிய பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாரு. அந்த படத்தை வந்து
அவர் நடிக்கிறப்போல அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஒரு ஆர்ட்டை ஒரு ஆர்டிஸ்டை ஒரு ஆக்டிங் பண்றது வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி பயங்கரமா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஆசிரியரை ஷேப் பண்றது வந்து நம்ம வந்து ஒரு மாணவனை ஷேப் பண்ணலாம். ஒரு ஆசிரியராக இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து அவரை வந்து ஸ்டேஜ் பண்றது, நடிக்க வைக்கிறது, அவரை நம்ம சொல்றது கேட்கறது. இப்போ அவரை சில விஷயங்கள் சொல்லாரு, ரஞ்சித் இப்படி பண்ண மாட்டாரு. எனக்கு என்ன பண்ணணும்னா வந்து அப்படி கேட்டாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். சார் வேணாம் சார், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, ஒரு முடிவாக இருந்தான். ஆனா இது வந்து நான் நினைக்கிறது தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த நான் நினைக்கிறத விக்ரம் சார் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அப்படியே அது அந்த கேரக்டர் எவ்வளோ வச்சு அந்த வந்து படம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து நான் ரீஷூட்காக பண்ணிக்கிறேன். அவர் வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டாரு. அப்போ போயிட்டு கேட்டார், சார் ரீஷூட் கொஞ்சம் பண்ணோம் சார் வரலான்னா உடனே ஒத்துக்கிட்டாரு. அந்த வந்து அவர் என்னன்னா ரிமூவ் உடஞ்சிச்சு அவருக்கு. அவர் சன் சீக்வன்ஸ் பண்ணுறோம். எனக்கு வந்து நான் அந்த மானிட்டர் படத்தில் போயிட்டு உட்காந்துருப்பேன். அவர் நேரவே பார்க்க மாட்டேன், மானிட்டர் மட்டும் அவர் பார்ப்பேன். ஆக்ஷன் அப்படி சொன்னால் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை முடிச்சுட்டா பசங்க யாராவது வாங்க ஆடிடுவேன். அவருக்கு எதாவது ஆயிடுச்சா கிட்ட போய் டேலண்ட் ஆகுதுன்னு சொல்லுவேன். கிட்ட போவாங்க. அவர் ஆனால் ஒழிக்கும் அவருக்கு. பட் ஆனால் வந்து இல்லை நான் ஓகேன்னு சொல்கிறாருமா அப்படின்னு அவர் சொல்லுவார். சொல்லுங்க சார் ஒரே ரொம்ப போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பொருளாக பார்ப்பேன். அவர் ரொம்ப ரிலீஸ் சாரி சார். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரா இல்லை, தங்களானா நான் ஒருத்தனை பார்த்தேன், அவரை எப்படியாவது கொள்வான்றது தான் என்னுடைய போராட்டமாக இருந்தது. அண்ட் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார். ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் தங்களான வந்து பயங்கரமாக தூக்கி சுமக்கிறாரு. அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு, என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு தான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். அது நிச்சயமாக ஓட்டாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்படி ஒரு கலைஞரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவர் கூட ஸ்டேஜ் பண்றதுக்கு வந்து சில பேர் நான் வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அது வந்து எனக்கு வந்து விக்ரம் சார்னு சொன்னோடனே அப்படியே ஒரு ஆப்போசிட்டா தெரிஞ்சது பசுமை அண்ணன் தான். லைக் வந்து பசுமை அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆள் வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து நடிக்கணும்லாம் சொல்ல அவசியமே இல்லை. இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்துல வந்து ஒரு கிரீன் ஒரு கேரக்டர் அப்படியே வந்து நின்னாரு. அது ஒரு லாங்குவேஜ் அந்த என்ன சொல்றது அந்த டயலாக்ட் வந்து செம்ம மாடலேஷனை கொண்டு வந்தாரு. புதிய ஒரு நடிப்பு பரிணாமத்தை வந்து காட்டினாரு. அந்த வந்து அந்த ப்ராசஸ்ல அவர் இந்த படத்தை எவ்வளவு நம்பினாரு, எப்படி வந்து அந்த இந்த தமிழனுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு கிரீன் ஒருத்தர் வேணுன்றதுல வந்து பயங்கர புரிஞ்சு செம்ம ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பஸ்வதி அண்ணனும் வந்து ஒரு அவருடைய உடல் பிரச்சனைகளை மீறி வந்து அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ் பண்ணதுல அந்த ஆக்டிங்ல அவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே சைலண்டா எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் டயலாகில் அவருடைய சீக்வன்ஸ் அப்படி வரப்போ வந்து எல்லாரும் வந்து காம்படிட் பண்ணி பயங்கரமா நிற்பாரு. அவரு ஒவ்வொரு விஷயத்துல வந்து அவ்வளவு ஒரு போட்டி மனப்பான்மையோட வந்து நடிச்சாரு. அவரு அந்த வந்து என்னால அது பயங்கரமா ஃபீல் பண்ண முடிஞ்சது. நிச்சயமா பஸ்வதி அண்ணா ஒர்க் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்துல பயங்கரமா பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அண்ட் வந்து பார்வதி அண்ட் மாலவிகா ரெண்டு முக்கியமான ஒரு நிறைய பெண்கள் கேரக்டர் இந்த படத்துல இருக்கு. அந்த அரசாணியா நடிச்ச பிரீத்தி இவங்க எல்லாமே வந்து பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்வதி வந்து நான் பூ படத்துல இருந்து நான் வந்து ஃபாலோ பண்றேன். பார்வதியை நம்ம நடிக்க கூப்பிடணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஒர்க்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்வதி நடிச்சாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர வாண்டிங்கா அவங்க வந்து அப்ரோச் பண்ணேன். அண்ட் வந்து அவங்களும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் ஸ்பாட் வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அந்த கங்கம்மாவை தேடுறதுக்கு வந்து அவங்க முயன்ற விதம் அந்த வந்து அந்த பார்வதி நிறைய கமெண்ட் பண்ணிட்டு நான் ஏன் பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன். இந்த படம் வந்து ஒரு கருமையற்ற மனிதனா இருந்தால் தான் எழுத முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஒரு நார்மலா இருந்தால் நம்மளால எழுதவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். நிறைய வந்து ஒன் டேக் போவோம், எக்கச்சக்கமான டேக்ஸ் போவோம். இவங்க மட்டும் இல்லாமல் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக நடிச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாமே பிரில்லியன்ட் ஆக்டர், வேற லெவல் ஆக்டர் இருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி பேர்ஸ் வந்து அவங்க நடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் நடிக்க வச்சுட்டு ஒரு பெரிய கூட்டத்தை நடிக்க வைக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து எல்லா ஷாட்லையும் இருக்கணும். நம்ம வந்து திருப்பி ஒன்பது போயிட்டே இருக்கோம், அவங்க நடிக்க வச்சுட்டே இருக்கணும். அது வந்து ஒரு நார்மலான மனுஷனாக இருந்தால் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எல்லாரையும் நான் ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள பயங்கரமா ஒரு நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். நான் அப்படி கிடையாது. என் படம் ரொம்ப ஜாலியாக இருப்பேன், சந்தோஷமா இருக்கும் நான் அந்த செட்டில். பட் ஆனால் வந்து இவ்வளோ ஹர்ட் பண்ணி பண்ணதுனால என்னால் பேச முடியல. எப்படியாவது வந்து நல்லா எடுக்கணும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க.
இவ்வளவு அவங்களுடைய எஃபர்ட் போடுறாங்க, அதனால வந்து எப்படியாவது படத்தை நல்லா எடுத்துக்கணும், சரியா வந்துக்கணும் படம்னு சொல்லிட்டு அந்த மன உணர்ச்சிக்குள்ள போயிட்டு நான் கிட்டத்தட்ட வந்து அந்த படம் முடிய வரைக்கும் அந்த வேலை தான் இருந்தது. அந்த நேற்று கூட வந்து ஞானன் சார் கேட்டாரு, என்னங்க இன்னும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஜாலியாக சொன்னாரு. என்னால முடியல, படம் ரிலீஸ் ஆகிட்டு மக்கள் பார்த்து அதை அக்செப்ட் பண்ற வரைக்கும் வந்து நான் அதுக்குள்ளதான் இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வந்து மாலைக்காவுடைய அவங்க உள்ள வந்தது, அவங்க போட்ட எஃபர்ட்டு அது வந்து ரொம்ப சாதாரணமாக நான் நினச்சிட்டேன் அந்த கேரக்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வெரி டஃப்பான ஒரு கேரக்டர். அவங்க அதை வந்து தூக்கி சொன்னாங்க, அவங்களால முடியல, அவங்க கை காலெல்லாம் ஒழுங்கும், கையெல்லாம் வலிக்கும், ரொம்ப பெயினாக இருக்கும். ஆனாலுமே நான் வந்து ரொம்ப கேட்டே இருப்பேன், அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டாக அந்த சென் மாஸ்டர் நம்ம சாப் இருக்காரு, சாப் வந்து ஒரு கரடு முரடான ஆளு. நான் எதிரானா எல்லாரையும் அடிச்சு போட்டு நிற்பாங்க, எல்லாமே அடிப்பட்டு தான் விழுவாங்க. ஆனால் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாரு. அந்த தேங்க்யூ மாலைக்கா. அந்த நீங்கள் அண்ட் டேனியல் எப்படின்னா வந்து லாங்குவேஜ் பிரச்சனை, அப்புறம் டேனியலுக்கும் நமக்கும் கல்ச்சர் பிரச்சனை. டேனியல் பிரிட்டிஷ் இட்டாலியன், அங்கிருந்து வராது. பாலா இருக்கான் பாரு, பாலா வந்து இங்கிலீஷ்ல டேனியல் ஒன்று சொல்லி கொடுப்பான். நான் ஒன்று கேட்பேன், பாலா அவனுக்கு இங்கிலீஷ்ல டேனியல் ஒன்று சொல்லுவான். அப்படி ஒரு பிரச்சனை நடக்கும். அப்புறம் நான் போய் கேட்பேன், டேனியல் சொல்ல, டேனியல் இப்படி பண்ணு சொன்னா பாலா சொல்லுவான், பாலா நீ இதுதான் சொல்லுவாரு. அப்ப பாலா சொன்னார், ஆனா நீங்க ஸ்கிரிப்ட்ல இதுதானே எழுதுகிறீங்க அப்படின்னா, அது இல்லடா சொல்லி. ஸோ ஒரு டேனியல் வந்து அந்த கேரக்டர் வந்து வேற மாதிரி வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. தேங்க்யூ டேனியல். அண்ட் ஹரி அண்ட் அசோகன், ஹரியெல்லாம் வந்து நான் யோசிக்கவே மாட்டேன். ஒரு கேரக்டர் எழுதினேன், இது பண்ணணும், ஹரியால முடியும்னா அவன் பண்றான். அந்த மாதிரி ஒரு கேரக்டரான பயங்கரமான ஆர்டிஸ்ட் அந்த அசோகன்லாம் வந்து வேற லெவல்ல போகிறான். இந்த முத்துக்குமார் எல்லாருமே பூர்வராமி நடிச்சிருக்கு, அப்புறம் வேங்கமலான யாழினி நடிச்சிருக்கு, அப்புறம் குட்டி பொண்ணு நடிச்சிருக்கு. எல்லாருமே வந்து ஆக்டரா நடிச்சிருந்த முக்கியமா என்னன்னா அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா படத்துல வந்து ரொம்ப சாதாரணமா அவங்களுடைய வேலையை அந்த அவங்க பட்ட கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லப்படி அடிபட்டு ஓடும் அப்ப அப்படியே பார்க்காம கடைதான் திரும்பிடுவோம். ஒருத்தர் மாதிரி சொல்லுவாரு, நான் என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆனா வந்து உடனே நான் வந்து சூட்ட ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமாக தான் நான் நினைக்கிறேன். ரியலி சாரி. நீங்க ஆனால் பெரிய லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. அந்த தேங்க்யூ. அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து அந்த கிஷோர் வந்து என்னுடைய கனவை சுமந்த கிஷோர் நான் சொல்லலாம். கிஷோரா இருக்கட்டும், அந்த எடிட்டர் செல்வா, 2 பேரும் வந்து பயங்கர அந்த ஆர்டர் வந்து மூர்த்தி சார் வேற லெவலில் வந்து அவங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து உமா இருக்காங்க, அந்த வந்து அறிவு, அந்த மௌனன் யாத்திரிக்காங்க, அந்த எல்லாருமே வேற லெவலில் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் வந்து அந்த ஜிவியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு வந்து நான் சந்தோஷ் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு ஒர்க் ஸ்டைல் இருக்குது. அந்த ஜிவி சார் எப்படின்னா வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்லியா ரொம்ப என்ன சொல்றது, அவரோட டியூன்ல எல்லாம் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்லி லிரிக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பயங்கர ஃப்ரீடமா இருந்தாரு. அண்ட் என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சினிமா உருவாக்க நினைக்கிறேன், என்னோட ஃபிளேவர் என்ன, எனக்கு என்ன இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ் சரியா புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அந்த வரிகள்ல இருந்து அந்த மியூசிக்ல இருந்து அந்த படத்தை வந்து உருவாக்குறதுல வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாரு. அது என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாரு, என்னோட எமோஷனை ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு மியூசிக்கா வந்து வெளிப்பட்டிருக்காரு. அவரோட டீம் வேற லெவல் டீம் அவர் வந்து வச்சிருக்காரு. அதனால அவருக்கு எல்லாருமே நான் இந்த டைம்ல வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த பெரிய சப்போர்ட் அந்த உதவி இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. எல்லாரும் வந்து உங்களுக்கு வாழ்த்துறாங்க. அதே மாதிரி நீங்க எல்லாரும் நல்ல படமா எடுத்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நிறைய சீன் ராஜாங்க, அந்த வந்து செவன்னு காஸ்டியூம் டிசைனர் அனிதா அனிதா வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்கேன். அந்த ஏகாம்பரம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பயங்கர சூப்பரான ஒர்க். அண்டு நான் மகிழ்ச்சி சிரிக்கிறேன், நான் பொண்ணு சிரிக்கிறேன். அண்ட் வந்து ஸோ எல்லாரும் விட்டுனா யாராவது யாரு முனியண்ணா, சந்திராண்ணெல்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணிருந்தாரு. அண்டு ராஜேஷ் ராவினா மேனேஜர்ஸ், ஓகே ராவினும் பயணம் பண்ணிருந்தான். மேனேஜர்ஸ் எல்லாருமே அவங்க தூங்கவே இல்லை. மேனேஜர்ஸ் எல்லாருமே ரூபேஷ்ல இருந்து அண்ட் நம்ம சிவா, அப்புறம் வந்து
சிவா பரத் காமராஜ் அப்புறம் நிறைய பெரிய டீமு அண்ட் எல்லாமே வந்து செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணி பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணாங்க. நிச்சயமா இந்த படம் ஒரு எல்லாருக்கும் ஒரு பிடித்த படமாக இருக்கும். நான் எப்பவுமே வந்து என்னோட சினிமா அப்படின்றது வந்து ஒரு சினிமாவை மட்டும் பார்க்கல, வெறும் என்டர்டைன்மெண்டாக மட்டும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் அந்த என்டர்டைன்மெண்ட்டை மீறி இந்த சமூகத்துக்கு நம்மளால என்ன கொடுத்துட முடியும் அப்படின்றது தான் என்னுடைய வந்து பெரிய வாழ்க்கையாக இருந்தது. என் சமூகம் என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. என் சமூகத்துலேருந்து எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதில் வந்து இன்பங்கள் நிறைய இருக்குது, துன்பங்கள் நிறைய இருக்குது, நிறைய படிப்பினைகள் இருக்குது. ஸோ இது வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த அப்சர்வ் பண்ணதை நான் ஆர்ட்டாக மாற்றி நான் வந்து ஒரு சினிமாவாக நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நிச்சயமாக இந்த சினிமா உள்ள இருக்கிற அந்த உடல் எழுச்சியை டச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டச் பண்ணுறது மூலமாக இந்த சினிமா சில விஷயங்களை ரோதத்தை உண்டு பண்ணும், சில கேள்விகளை உருவாக்கும். அந்த கேள்விகளை பதிலை கேட்கறது மூலமாக வரலாற்றில் நம்ம மறந்த நிறைய கேள்விகளுக்கான பதிலை நம்ம வந்து தர முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுதான் என்னுடைய சினிமாவாக நம்புறேன், அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்தாக நம்புறேன். ஏன்னா என்னுடைய பாலிடிக்ஸ் தான் நான், அது இல்லைன்னா நான் கிடையாது, அது இல்லைன்னா நான் இங்கே கிடையாது. பாபாசாஹேப் அம்பேத்கருக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் கிடையாது. அவர் தான் என்னை வந்து இவ்வளவு தூரம் நீ உங்களுடைய சமூகத்துக்காக உங்களுடைய மக்களுக்காக நீ பேசிய ஆகணும்னு சொல்லி என்னை புஷ் பண்ணி என்னை வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நிற்க வச்சிருக்காரு. ஸோ அவருடைய வாய்ஸா, அவருடைய மாணவனா, அவருடைய சீடனா நான் தொடர்ந்து இயங்குவேன் அப்படின்றது தான் என்னுடைய வந்து ஒரு பெரிய லட்சியம் குறிக்கோள். அதுதான் என்னுடைய பெரிய விருப்பமா இருக்கு. இந்த நேரத்தில் நான் வந்து எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அம்மா வந்து எப்படி இதை பார்க்கறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க சின்ன வயசுல நான் அவங்க கொஞ்சம் ஒரு பையனா நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க எப்படி இதை பார்க்கறாங்கன்னு தெரியாது. பட் அவங்க விட்டு நிலையை நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஆனாலுமே வந்து அம்மான்ற ஒரு இருக்குல்ல, அது சமசூப்பராக எமோஷனலானது. அது அவங்ககிட்ட பேசுறப்போ ஒரு சின்ன ஒரு அவசரம் கிடைக்கும். அப்பதான் நான் ஒரு பையனாவே உணர்றேன், அப்பதான் நான் மனுஷனாவே உணர்றேன். அது வரைக்கும் நான் மனுஷனாவே இல்லை, ஏதோ ஒரு ஜோன்ல ஏதோ ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி அப்படியே போயிட்டு இருக்கிறேன் நான். அண்ட் வந்து அது அம்மா கிட்ட பேசுறப்போ நான் ஒரு சின்ன பையனா ஒரு பிள்ளையா அப்படி வந்து அம்மா கிட்ட பேசுறேன். ஸோ அப்புறம் விஎஃப்எக்ஸ் டீம் மாதிரி நிறைய பேர் வந்து பெரிய அளவில் வந்து உழைச்சிருக்கோம். அந்த டிசைனர் கபிலனுக்கு வந்து நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கபிலனோட ஒர்க் வந்து பெனாமல் போஸ்ட் டிசைன்லாம் வேற லெவலில் வந்து அவன் கலையிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து வேற லெவலில் வந்து அப்ரோச் பண்ணிருக்கான். அந்த சவுண்ட் டிசைனர் ரூபன் வந்து லைவ் சவுண்டை வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் ரூபனோட பேர் வந்து டெஃபினட்டாக இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பேசப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும், என்னுடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் என் கூட இருக்கிற, எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரிலீஷர் எல்லாருக்குமே, அப்புறம் என்னை விமர்சிக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். நீங்கள் இல்லைன்னா டெஃபினட்டாக நான் கிடையாது. அண்ட் தேங்க்யூ ஆல். ஜெய்